ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு கஜூர் செய்யலாம் நம்ம. அதுக்கு தேவையான பொருள் இந்த மெஷரிங் கப்பில் வந்து 1 கப்பு மைதா எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப்பு வந்து இது ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். இது 1 கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை 1/2 கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு அகலமான ஒரு பாத்திரம் நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மைதா மாவை கொட்டிக்கலாம். அரிசி மாவு, மைதா மாவு, ரவை எல்லாத்தையுமே ஒன்று நம்ம கொட்டிடலாம். அரிசி மாவு போட்டிருக்கேன், இப்போ மைதா மாவு போடுறேன். எல்லாம் மெஷரிங் கப்பில் 1 கப்பு தான் வந்து மொத்தம் 350 கிராம் பக்கம் வருது. இது வந்து கோதுமை மாவு. இந்த மாவையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். ரவை வந்து 1/2 கப்பு எடுத்துருக்கிறேன். அந்த ரவையும் இதோட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு எல்லாம் கலந்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து ஏலக்காவை நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஏலக்காவை இதோட நம்ம சேர்த்திடுவோம். எள்ளும் கசகசா எடுத்து வச்சுருக்கேன். இந்த எள்ளு மாத்திரம் இப்போ கொஞ்சம் இதில் சேர்த்திக்கலாம். நம்ம அது கொஞ்சம் சோடாப்பு நம்ம சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். அதிகமாக தேவையில்லை, உனக்கு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். உப்புத்தூள் இந்த அளவுக்கு சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் நம்ம கலந்து கொடுக்கலாம். இதெல்லாம் கலந்து கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ என்ன செய்யணும், இதை வச்சுட்டு இப்போ நம்ம சர்க்கரையை வந்து இது காய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கிறேன். நாம் இதுக்கு 1.5 கப்பு சர்க்கரை சேர்த்தணும். இது 1 கப்பு சர்க்கரை. நான் 1.25 கப்பு கொஞ்சம் கம்மியாகவே நான் சேர்த்துறேன். அதிகமாக சேர்த்தலை, இனிப்பு கம்மியாக இருந்தால் எங்களுக்கு போதும். அதே மாதிரி தண்ணியும் வந்து நம்ம 1.5 கப்பு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கணும். சேர்த்துட்டு இது நல்லா கரையிட்டோம். நல்லா கரைஞ்சி கொஞ்சம் பிசு பிசு தன்மை வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம வந்து இதை காய்ச்சி எடுக்கலாம். இந்த பக்கம் சர்க்கரை ஒன்றும் கொதி வரல, கொதி வரட்டும். அதுக்குள்ளே வந்து நான் இந்த பக்கம் வந்து 2 ஸ்பூன் நெய்யும் 2 ஸ்பூன் ஆயிலும் சேர்ந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம இந்த மாவோட நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாவில் நம்ம கலந்துக்கலாம். மாவில் கலந்துட்டு நல்லா நம்ம கலந்து கொடுத்து எடுக்கலாம். அதுக்குள்ளே அந்த சர்க்கரை கரைஞ்சி வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி மாவில் நான் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு நம்ம இது கலந்து எடுக்கலாம். நல்லா கையை விட்டு நல்லா கொஞ்சம் ஆற விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. சர்க்கரை பாருங்கள் நல்லா கலகலன்னு கொதிச்சு வருது. கொஞ்சம் லேசாக பிசு தன்மை வர்ற வரைக்கும் நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். அந்த இது வந்துச்சுன்னா இப்போ நம்மளுக்கு நல்லா இருக்கும் நம்ம கஜூர் சாப்பிடும்போது. அதனால் உனக்கு கொஞ்சம் நேரம் வந்து இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இப்போ தான் கொஞ்சம் லேசாக இதாவது கெட்டிப்பட்டு வருது. ஆனால் பதமெல்லாம் தேவையில்லை, நூல் கம்பி பதம் அந்த பதம்லாம் தேவையில்லை. லேசாக கை தொட்டு பார்க்கும்போது பிசு தன்மை வரணும். அது வரைக்கும் கிண்டி கொடுக்கலாம். ஓரளவுக்கு பிசு தன்மை வந்துருச்சு. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி விட்டு அப்படியே லைட்டாக அப்படி நூல் மாதிரி வருது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். சர்க்கரை பாவு இப்போ வந்து இந்த மாவு நல்லா இப்படி கிளறி கொடுத்துட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு கரண்டியாக இந்த சர்க்கரை பாவை எடுத்து நம்ம இதில் ஊற்றலாம். ஊற்றிட்டு நம்ம கிளறி கொடுக்கலாம். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றி நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 கரண்டி ஊற்றுறேன். ஊற்றிட்டு நம்ம கை வச்சிட வேணாம், சூடாக இருக்கும். மாவை இப்படி நல்லா கிளறி கொடுக்கலாம். எவ்வளோ தேவைங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பத்தலை, இன்னும் ஊற்றுறேன் நான். இது 7 கரண்டி தண்ணி இருக்கும். இப்போ 4 கரண்டி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது நல்லா கலந்து கொடுக்கணும். சூடாக இருக்கும், கை வச்சிடாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம ஏர்டைட் பாக்ஸில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா 1 மாதம் ஆனால் கூட இது கெடாது, நல்லா இருக்கும். ஏன்னா சர்க்கரையை வந்து நம்ம நல்லா சூடு பண்ணி லேசாக நார் பதம் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டோம். அதனால் வந்து இது கெடவும் கெடாது, நல்லாயிருக்கும். மறுபடியும் நான் வந்து சர்க்கரை பாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
நல்லா பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு நான் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து கையில் பிசு பிசுன்னு ஒட்டத்தான் செய்யும். இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். இப்போ சூடாக தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா அழுத்தி அழுத்தி நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். மேலே வந்து நல்லா மொறுண்டும் உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் சக்கரை பாவு நான் காய்ச்சினது வந்து 1.5 கரண்டி மீதி ஆகிடுச்சு. சரி இருக்கட்டும், நான் அதை வச்சுட்டேன் அப்படியே. இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இந்த அளவுக்கு உருண்டை மாவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா இப்படி அழுத்தி அழுத்தி நம்ம பிசைஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் உள்ளே நம்ம ஊற்றின ஆயிலெலாம் வந்து மாவில் மேலே வரும். அதனால் வந்து இந்த வெடிப்பு இல்லாமல் நம்ம வந்து வெடிப்பாக இருக்குது, இது வந்து நல்லா தேய்ச்சி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி பாருங்கள், எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து நல்லா உருண்டை உருட்டிட்டு உருண்டை ஒட்டிட்டு இது மேலே கொஞ்சம் ஆயிலை நம்ம தேய்ச்சிக்கலாம். இந்த கட்டைக்கும் கொஞ்சம் ஆயிலை தேய்ச்சிக்கலாம். நம்ம இந்த குழவிக்கும் நம்ம இது தேய்ச்சிக்கலாம் கொஞ்சம். இப்போ தேய்ச்சிட்டு இதை நம்ம நல்லா ஒரு 1/4 இன்ச் மொத்தத்துக்கு நம்ம இது தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா இது மாவு வந்து நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது. நம்ம வந்து வெடிப்பெல்லாம் வராது. அதனால் வந்து நல்லா நம்ம பொறுமையாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப லேசாக வேணாம், ஓரளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம்னா நல்லது. பாருங்கள், இது கூட கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்குது. உனக்கு கொஞ்சம் லேசாக தேய்ச்சிக்கலாம். நம்ம ஓரங்களில் அப்படி போய் கெட்டியாக நின்றும், அதையும் அப்படியே அழுத்தி தேய்ச்சிக்கோங்க. நடுவுலையும் அப்படியே தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம லேசாக கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தான் தேய்க்க வேண்டியது வரும். இல்லாட்டி வந்து மாவு வந்து நழுவாது. ஏன்டா அரிசி மாவு எல்லாம் போட்டுக்கிறோம், ரவை போட்டுக்கிறதுனால கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தேய்ச்சிட்டால் போதும். இப்போ இது மேலே வந்து நான் கொஞ்சம் கசகசாவும் எள்ளும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதெல்லாம் சேர்த்து நம்ம தேய்ச்சிக்கலாம். அப்படி கொஞ்சமாக தூவி விட்டு முதவே எள்ளு போட்டு தேய்ச்சிருக்கோம், உள்ள எள்ளு போட்டு பிசைஞ்சிருக்கோம். இருந்தாலும் இப்போ கொஞ்சம் நம்ம போட்டு நம்ம தேய்ச்சி இது செஞ்சிட்டோம்னா பார்க்குறக்கு அழகாக இருக்கும். அதனால நம்ம தேய்ச்சிக்கலாம். நம்ம ஆனால் உதிர்ந்து தான் போயிடும் கொஞ்சம், இருந்தாலும் சரி இருக்கட்டும், போதும். இந்த கிணத்துக்கு இருந்தால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இந்த ஓரத்துலேருந்து இப்படியே கட் பண்ணிக்கிறேன். நான் சைடெல்லாம் கட் பண்ணி எடுக்கலை, சும்மா இப்படியே நம்ம வந்து கட் பண்ணலாம். நம்ம கிராஸ் பண்ணிவிட்டு இப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம எவ்வளோ அகலம் வேணுமோ எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துருவோம். நம்ம குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மறுபடியும் தேய்க்கும் போது நம்ம போட்டுக்கலாம். அதை பாருங்கள் எவ்வளோ அழகாக எப்படி வந்திருக்குது பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு. இந்த அளவுக்கு மொத்தமாக இருக்குது, இப்படி வந்திருக்குது. இதெல்லாம் நம்ம எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். நம்ம இதை தனித்தனியாக எடுத்து வச்சிட்றோம் ஒரு தட்டில். ஒரு தட்டில் வந்து நம்ம ஆயிலை தடவி வச்சுட்டு இப்போ இதை நம்ம ஒவ்வொன்றா எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்படி அடிக்கலாம். ஃபுல்லும் எடுத்து வச்சுட்டு நான் காமிக்கிறேன். இதெல்லாம் தேய்ச்சி எடுத்துட்டேன் நான். பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம ஆயில் வச்சு இதை நம்ம பொரிச்சு எடுக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஒன்றா நம்ம சேர்த்திக்கலாம். எல்லாம் மொத்தமாக அள்ளி போட்டுறாதீங்க, ஒவ்வொன்றா தனித்தனியாக பிரித்து போடுங்க. ரொம்ப அதிகமாகவும் போட வேணாம், ஓரளவுக்கு போடலாம். நம்ம இது வந்து அந்த காலத்தில் எல்லாம் வெல்லமும் சுக்கும் போட்டுட்டு நல்லா இது வெல்லத்தை பாவு காய்ச்சி பாவுண்டா கொஞ்சம் இந்த மாதிரி லேசாக பிசு பிசுப்பு தன்மை வந்ததும்
வெல்லத்தை ஊற்றி பிசைஞ்சு ஒரு நாள் பூரா ஊற விட்டுருவாங்க. ஊற விட்டுட்டு அதிரசம் செய்கிற மாதிரி தான் இதையும் செய்வாங்க. அதுவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மென்று சாப்பிட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், அவ்வளோ நல்லாவும் இருக்கும். நான் வந்து இப்போ சர்க்கரையில் தான் போட்டேன். வெல்லம் இருக்குது ஃப்ரிட்ஜில், எடுத்து கல் மாதிரி இருக்குது, எடுத்தால் அது வந்து உடைக்க முடியல. அதனால தான் நான் வந்து சர்க்கரையில் போட்டேன், இல்லாட்டி வெல்லத்தில் நானும் போட்டிருப்பேன். இப்போ இது போதும், இது வேகட்டும் கொஞ்சம் நேரம். இது லேசாக நம்ம வந்து இப்படி லேசாக இப்படி இதுக்கு ஷேக் பண்ணி கொடுக்கலாம். அப்போ தான் வந்து எலும்பு மேலே வரும். இது உடனே போட்டு கரண்டியை போட்டு கிளறி கொடுத்துடாதீங்க. சும்மா எண்ணெயை மாத்திரம் தெளித்து விடுங்க. சைடில் இருக்கிறத வேண்டாம், இப்படி தள்ளி விட்டுக்கலாம். நம்ம இது மீடியம் இதில் வச்சுக்கலாம். அதிகமான நெருப்பு வேணாம், கம்மியில் வேணாம். கம்மியில் வச்சா உடஞ்சி போயிடும், அதிகமாக வச்சா கரிஞ்சு போயிடும். அதனால மீடியம் இதிலே வச்சுட்டு இது கொஞ்சம் நேரம் பொரிஞ்சு வரட்டும், பார்க்கலாம். பாருங்க, இது வெந்து வருது, நல்ல கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இதை. இப்போ தொட்டு பார்க்கும்போது நமக்கு சாப்பிட்டா தான் இருக்கும். ஆறுனா தான் வந்து இது நல்லா இதாக இருக்கும். இது கொஞ்சம் வேகணும். இப்போ பார்த்தா அப்படியே பூவாட்டம் பஞ்சாட்டம் தான் இருக்கும். கொஞ்சம் ஆற விட்டு மேலே அவ்வளோ முறுமுறுப்பாக இருக்கும். உள்ளுக்குள்ளே நல்லா ரவை போட்டிருக்கிறதுக்கும் நெய் ஊற்றி பிசைஞ்சிருக்கிறதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்னொரு பேட்ச் பண்ண போட்டு காமிச்சிட்டு நான் எடுத்து காமிச்சிட்டு நான் காமிக்கிறேன். இது ஈஸியாக செஞ்சிடலாம், இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இது ரொம்ப கஷ்டமும் இல்லை. சும்மா சாயந்தர நேரத்தில் கொஞ்சம் நேரம் இருக்கும்போது, நம்ம ஏதோ ஒரு வேலையாக இருக்கும்போது சும்மா இருக்கும்போது நம்ம கொஞ்சம் மாவு போட்டு இப்படி பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு நம்ம போட்டு நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மிச்சம் இந்த மாவையும் போட்டுறேன். திக்னஸ் ஓரளவுக்கு இருக்கணும், இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் திக்னஸ்ஸு. அப்படி இந்த அளவுக்கு இருந்தால் தான் வந்து நல்லா உள்ளுக்குள்ளே வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நைஸாக நெவுட்டிட்டோம்னாக்கா நல்லா கடுக்குன்னு ஆகிடும். அதனால் வந்து இந்த மாதிரி செய்யுங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் வேகட்டும், வெந்தது எடுத்துகிட்டு காமிக்கிறேன். போட்டதுமே நம்ம வந்து கிளறியே கொடுக்கக்கூடாது, சும்மா அப்படி ஆயில வந்து தெளித்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து அது எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்கிறது பூரா எல்லாம் மாவு மேலே எலும்பி வந்துடும். வந்த பிறகு நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்படியே எப்படி வேகிறதுக்கு 6 நிமிஷம் ஆகுது, 6-7 நிமிஷம் ஆகிடுது. வேகட்டும். இது நல்லா கலர் வந்துருச்சு, வெந்துருச்சு. நான் மீடியம் இதில் வச்சு தான் நான் பொரிக்கிறேன். வந்து அதிகமாக வச்சுட்டோம்னா ரொம்ப கருப்பாயிடும் மேலே. அதனால தான் வந்து நான் மீடியமில் வச்சு இப்போ இது 7-8 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது இந்த ஒரு ஈடு எடுக்கிறதுக்கு. இதை எடுத்துட்றேன். கொஞ்சம் தீயை அதிகப்படுத்திட்டோம்னா கருப்பாயிடுது. எடுக்கிற சமயத்தில் கொஞ்சம் தீ அதிகப்படுத்தி எடுத்தோம்னா எண்ணெய் அது கோத்துக்காது, எண்ணெய் பூரா வடிஞ்சிரும். அதனால தான் கொஞ்சம் அதிக தீப்படுத்தி நம்ம எடுக்கணும். இப்போ எண்ணெய் எடுத்தாச்சு. நான் ஒரு தட்டில் வச்சுட்டு நான் காமிக்கிறேன் எப்படி என்ன ஏதுன்ட்டு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, எவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த மாதிரி தொட்டாவே அவ்வளோ நல்லா மொறுன்னு இருக்குது. உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது, மேலே வந்து நல்லா மொறுன்னு இருக்குது. நான் ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சமைச்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஆதரவு தந்துட்டுருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.